ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்துடுறாங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளார இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நாட்டு மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் அண்ட் சால்ட் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் லெமன் கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி 150 கிராம்ஸ் அல்லது 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் சில்ட்ரன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெட் அவுலும் பாலோடு சேர்ந்து ப்ரௌன் சுகரும் சேர்ந்து கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க அண்ட் இனிப்பாகவும் கூட இருக்குங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு கஞ்சி. அந்த கஞ்சியை அப்படியே தேங்காய் தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்கங்க. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தங்களி. அந்த உளுத்தங்களியை ரவுண்ட் மாதிரி பண்ணி அப்படியே நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணி அதில் நல்லெண்ணெயை ஊற்றி ரவுண்டு ஃபுல்லாக கருப்பட்டி வெல்லத்தை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இதை ரொம்ப குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா ராகி சேமியா. அந்த ராகி சேமியாவை நீங்கள் தாளித்து கூட கொடுக்கலாம், இல்லையா பால் அண்ட் ப்ரௌன் சுகர் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராகி புட்டு. இந்த ராகி புட்டுமே ப்ரௌன் சுகர் கூட பால் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட எக் பொடி மாஸ் ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் காலி ஆகிடுங்க. அது சப்பாத்தி கூட நெய், பட்டர் அப்புறம் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா அதை விட சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. எய்த் ஒன் பார்த்திங்கன்னா தோசையிலே நம்ம விதவிதமாக எத்தனை தோசை இருக்குது, அதாவது வெஜிடபிள் தோசை, நெய் தோசை, அந்த மாதிரி பொடி தோசை, இந்த மாதிரி நிறைய தோசைங்க இருக்குதுங்க. அந்த மாதிரி ஹெல்தி தோசைங்களாம் நம்ம கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். தோசையிலேயே பொடி ரோஸ்ட்டு செய்யறதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கை பொடி அண்ட் கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ருசியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசையில் பூண்டு சட்னி அரைச்சி அதை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மடித்து முருகலாக விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உப்புமாவை பார்த்திங்கன்னா சம்பா ரவா உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க, அது மேலே ப்ரௌன் சுகர் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அடுத்து 10th ஒன் பார்த்திங்கன்னா பொங்கல், அதாவது திணை பொங்கலில் நீங்கள் மிளகு முழுசாக போட்டிங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதாவது மிளகு நல்லா அரைச்சி அது மேலே அப்படியே தூவி விட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் மாதிரி எல்லாருமே நல்லா சாப்பிட்ருவாங்க. அது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஈஸியாக செய்யணும், 2 மினிட்ஸில் செய்யணும், நான் டக்குன்னு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஆம்லேட் முழுசாக அதில் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாருமே போட்டு மடித்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்பவே ருசியாகவும் இருக்கும் அண்ட் உங்கள் வயிற்று பசியும் நீக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். அதாவது நம்மளால் தனித்தனியாக காலையில் சாப்பிட முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக அப்படியே அரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நம்ம உடம்புக்கு ஹெல்திங்க. 5 பாதாம், 5 பிஸ்தா, 2 அத்திப்பழம், 2 டேட்ஸு, 15 உலர் திராட்சைகள், 5 வால்நட்டு. நைட்டே நீங்கள் இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடு கலந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர் கலந்து ஜூஸாக அரைச்சி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்திங்க அண்ட் குழந்தைங்க ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்தே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இந்த காலத்தில் மறந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல், முளைக்கட்டின பயிர், கருப்பு சுண்டல், இந்த மாதிரி பயிர் வகைகள் நிறைய நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிரை கொஞ்சம் வேக வச்சு அதில் ப்ரௌன் சுகர் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டிங்க அப்படின்னா அந்த பாசிப்பயிறு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துக்கலான்னா ஆப்பம், தேங்காய் பாலோடு சேர்த்து ஆப்பம் எடுத்துக்கலாம். அப்புறம் பவுல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்கவே தேவையில்ல. 2 மினிட்ஸில் இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.